எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராம்குமார். நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் சென்னை சபார்டினேட் கோர்ட்டில் டைப்பிஸ்டாக எடுத்திருக்கேன். எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காரணம் வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கைக்கும் எங்கள் அம்மாவோட அண்ணன் தாய் மாமா அவர் மட்டும்தான் இவ்வளோ தூரம் படிக்க வச்சு அக்கா அண்ணன் நான் 3 பேரையுமே ஒரு வேலைக்கு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லா வகையிலையும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஒரு வேலை செய்ய விடாமல் நீ படிப்பா உனக்கு கிடைக்கும், நல்லா படித்தா கண்டிப்பாக நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் ஒரு நல்ல வேலை கிடச்சிட்டு படைச்சவனுக்கு நன்றி. ஆனால் நமக்கு கிடச்சிருக்குங்கிறத தாண்டி நம்ம கூட படித்த நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல. அவங்களுக்கும் அத்தனை பேர்த்துக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா படித்து அடுத்த அச்சீவர்ஸ் மீட்டில் அங்கே வந்துடுவாங்க. நானும் போன அச்சீவர்ஸ் மீட்டில் அங்கே பின்னாடி பெஞ்சில் தான் உட்காந்துருந்தேன். சரி நம்மளும் கண்டிப்பாக அடுத்ததில் அங்கே போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆசை தான் இங்கே கொண்டு நிப்பாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்லிவிட்டு பேச்சை வந்து முடிச்சுக்கிறேன். இது நான் எழுதின கவிதை தான். புத்தகம் எத்தனை போராளிகளை உருவாக்கி இருக்கும், எத்தனை சாதனையாளர்களை படைத்திருக்கும், எத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி இருக்கும், எத்தனை நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கும், எத்தனை கோடி குடும்பத்தின் கண்ணீரை துடைத்திருக்கும், எத்தனை கவிஞர்கள் உருவாக காரணமாகி இருக்கும், எத்தனை மனிதர்களை நல்வழிப்படுத்தி இருக்கும், அத்தனை மனிதர்களில் நானும் ஒருவனே. நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.